ஹலோ மக்களே, டிஎன்பிஎஸ்லேருந்து கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி அந்த குரூப் 4 எக்ஸாம் அது மட்டும் இல்லாமல் கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் டிப்ளமோ ஐடிஐ லெவலோட வேகன்சி எல்லாமே இன்க்ரீஸ் பண்ணி ஒரு 2 அடாண்டம் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றியும் டிஎன்பிஎஸ்சியோட இன்றைக்கி கவுன்சிலிங் ரிப்போர்ட் பற்றியும் பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு குரூப் 4 சர்வீசஸ் அதோட வேகன்சி இப்போ கவுன்சிலிங் நடந்துகிட்டு இந்த நேரத்தில் வேகன்சி கொஞ்சம் ரிவைஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது கொஞ்சமாக ரைஸ் பண்ணியிருக்காங்க தான். அதுவும் அந்த டைப்பிஸ்ட் ஸ்டெனோ டைப்பிஸ்ட் இந்த மாதிரியான போஸ்டிங்க்கு தான் சொல்லியிருக்காங்க. அடுத்து வர போகிற கவுன்சிலிங் தான். இதில் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்பலாம் சேஞ்சஸ் பண்ணல. ஒரு 16 வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அடாண்டம் அந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணுறப்போ ஒரு 3935, அடாண்டம் 7Bயில் ஒரு 727, அடாண்டம் 7Cயில் ஒரு 645, இப்போ அடாண்டம் 7Dயில் 16 வேகன்சி அப்படின்னு சொல்லி ரிவைஸ் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. மொத்தமாக ஒரு 5323 வேகன்சி இந்த வருஷம் ரிலீஸ் பண்ண குரூப் 4 எக்ஸாமில் சொல்லியிருக்காங்க. ஓகேவா, இதை அவங்களே டேபிள் போட்டு கொடுத்துருக்கலாம். வேகன்சி கம்மியாக இருக்குன்றதுனால கண்டிப்பாக அவங்களே அதை மறைக்கிற மாதிரி டேபிள் போடலன்னு தெரியுது. அடுத்து அனெக்சர் 1 அனெக்சர் 2ன்னு 2 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபாரஸ்ட் கார்டு, ஃபாரஸ்ட் வாட்சர் அந்த மாதிரியான போஸ்டிங்கோட டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேகன்சி லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. அதாவது என்னென்ன கம்யூனிட்டிக்கு எவ்வளோ வேகன்சி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையுமே எடுத்து பார்த்துக்கோங்க. அனெக்சர் 2ல் ஸ்போர்ட்ஸ்மேன்ஸ்க்கான அந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேகன்சி அது ஃபாரஸ்ட் கார்டு, ஃபாரஸ்ட் வாட்சர் அந்த மாதிரியான போஸ்டிங் சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் டிப்ளமோ அண்ட் ஐடிஐ லெவல் இதில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 190 வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓகேவா, கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் டிப்ளமோ ஆர் ஐடிஐ லெவலுக்கானது. இதில் பார்த்தீங்கன்னா கீழே அந்த டேபிள் போட்டு கொடுத்துருப்பாங்க. அதாவது நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணுறப்ப 1910, இப்போ அடாண்டம் 10Bயில் ஒரு 190 அப்படின்னு சொல்லி இப்போ கரண்ட்டாக 2100 வேகன்சின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக குரூப் 4க்கு இந்த மாதிரி டேபிள் போட்டு தான் கொடுத்துருக்கணும். வேகன்சி ரொம்ப கம்மி, அது தெரியப்படுத்துகிற மாதிரி இருக்குன்றதுனால அதை கண்டிப்பாக மறைச்சிட்டாங்க. இது தெளிவாக தெரியுது. இந்த 2 அடாண்டம் நோட்டிஃபிகேஷனுமே நம்மளோட டெலகிராம் குரூப்பில் கொடுத்துருக்கேன். அந்த டெலகிராம் குரூப் லிங்க் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அதில் போய் எடுத்து பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த குரூப் 4ஓட கவுன்சிலிங் எண்ட் ஆஃப் டே 5 ஓகேவா, 5th டே கவுன்சிலிங் முடிஞ்சதுக்கப்புறம் இருக்கிற ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. இந்த பிடிஎஃப்மே நம்மளோட டெலகிராம் குரூப்பில் கொடுத்துருக்கேன். எடுத்து பார்த்துக்கோங்க. அடுத்தடுத்த கவுன்சிலிங் போகிறாங்க என்ன மாதிரி வேகன்சி ரிப்போர்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கோங்க. ஓவராலாக பார்த்தீங்கன்னா நம்மளோட ப்ரெடிக்ஷன்ஸ் கொஞ்சம் கரெக்டாக தான் இருந்தது. அனலைஸ் பண்ணி தான் சொல்லியிருந்தோம். அதாவது பார்த்தீங்கன்னாக்கா பிசிக்கு ஒரு 1150 அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம். 1150, அதுக்கு மேலே ஒரு 30-40 அது அந்த வில்லிங் கொடுக்குறவங்களை பொறுத்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். எம்பிசிக்கு ஒரு 800+ அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம். நம்மளோட ப்ரெடிக்ஷன்ஸ் கொஞ்சம் கரெக்டாக தான் இருந்தது. ஒரு 2 டேஸ் முன்னாடி வீடியோ போட்டிருப்போம். அந்த வீடியோவில் எடுத்து பார்த்துக்கோங்க. அந்த மாதிரி தான் ஒரு 1180 வரைக்கும் அந்த பிசியில் போஸ்டிங் எடுத்த மாதிரி எனக்கு தெரிஞ்சிருந்தது. மற்ற கம்யூனிட்டிக்கான போஸ்டிங் அந்த டைப்பிஸ்ட் போஸ்ட் அது எல்லாமே அடுத்தடுத்து வரப்போகிற கவுன்சிலிங்கை பார்த்து நம்ம சேனலில் ரெகுலராக இந்த அனலைசிஸ் எல்லாமே கொடுப்போம். டிஎன்பிஎஸ்லேருந்து எந்த அப்டேட் பண்ணாலும் உடனே நம்ம சேனலில் தெரிவிப்போம். அந்த அப்டேட் எல்லாத்தையுமே வந்த உடனே தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலோட இணைஞ்சிருங்க. மேலும் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் 2026 அப்கமிங் குரூப் 4 மற்றும் குரூப் 2 எக்ஸாமுக்கான ஒரு 10 மந்த்துக்கான ஆன்லைன் கிளாஸஸ் அண்ட் டெஸ்ட் பேட்சுக்கான அட்மிஷன் இப்போ போயிட்டுருக்கு. 17/12/2025 வரைக்கும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நிறைய ஸ்டூடெண்ட் ஜாயின் பண்ணிட்டாங்க. 18ஆம் தேதி மார்னிங் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். இப்போதைக்கு ஒரு ஆஃபர் பைசா 999 தான் சொல்லியிருக்கோம். ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நம்மளோட அட்மின் வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இதிலே பார்த்தீங்கன்னாக்கா டிஎன்பிஎஸ்சியோட அந்த தமிழ் புதிய சிலபஸ்க்கான ஸ்கூல் புக்ஸ் மற்றும் அவுட் சோர்ஸ்லேருந்து ரெடி பண்ண ஸ்டடி மெட்டீரியல் ஒரு 15,000+ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஆன்சர்ஸ் டாபிக் வைஸாக எடுத்து கொடுத்துருப்போம். அதோட பிடிஎஃப் அது இல்லாமல் மேக்ஸ் ரீசனிங்கான கம்ப்ளீட் வீடியோ கிளாஸஸ் ஒரு 20+ டாபிக் டிஎன்பிஎஸ்சி படிக்கணும். அதற்கான A to Z ப்ராப்ளம்ஸ் ஒரு 3500க்கும் மேற்பட்ட ப்ராப்ளம் சால்வ் பண்ணி வீடியோ கிளாஸஸாகவே கொடுத்துருப்போம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எக்ஸ்ப்ளனேஷனும் அதில் இருக்கும். ஒரு 50 தேர்வுகள் கண்டக்ட் பண்ணுவோம். அந்த தேர்வில் கேட்குற மேக்ஸ் ரீசனிங்கான எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோஸ் எல்லாமே கொடுத்துருவோம். அதற்கான ஆன்சர் கீ கொடுப்போம். 50 தேர்வுகளும் பார்த்தீங்கன்னா எல்லா சிலபஸுமே கவர் ஆகிற மாதிரி ஷெடியூல் போட்டு கொடுத்துருக்கோம். அந்த ஷெடியூல் இந்த பிடிஎஃப்ல இருக்கும். இந்த ஸ்டடி பிளான் பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணுற லிங்க் இந்த வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. எடுத்து பார்த்துக்கோங்க. அது இல்லாமல் 6th-லேருந்து 12th வரைக்கும் ஸ்டாண்டர்ட் வைஸாக எடுக்கப்பட்ட ஒரு 30,000க்கும் மேற்பட்ட ஒன்லைனர் பிடிஎஃப் கொடுப்போம். உங்களோட ரிவிஷன் பர்பஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். புக் பேக் கொஸ்டினுக்குன்னு சொல்லி செப்பரேட் ஆன்சர் கீ, ஸ்பெஷல் புக் பிடிஎஃப், பாலிட்டி ஹிஸ்ட்ரிக்கான ஸ்பெஷல் புக் பிடிஎஃப் கொடுப்போம். அது இல்லாமல் நவம்பர் 2026 வரைக்கும் அதாவது அடுத்த வருஷம் முடிகிற வரைக்கும் இருக்கிற கரண்ட் அஃபேர் பிடிஎஃப் மந்த்லி பிடிஎஃபாகவே கொடுத்துருவோம். எல்லாமே தமிழ்லேயே இருக்கும். தமிழில் டிஎன்பிஎஸ்சிக்கு ரெடி ஆகிற ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த பேட்சில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க இந்த அட்மின் வாட்ஸ்அப் நம்பர் 8903302290 நம்பருக்கு டிஎன்பிஎஸ்சி பேட்சில் ஜாயின் பண்ணணும் சொல்லி மெசேஜ் பண்ணுங்கள். அவங்க அந்த பேட்ச் பற்றின டீட்டெயில் சொல்லுவாங்க. ரயில்வேக்கான கிளாஸஸும் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். அந்த பேட்சில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்களும் ரயில்வே பேட்சில் ஜாயின் பண்ணணும்னு சொல்லி மெசேஜ் பண்ணிங்கன்னா அதோட டீட்டெயில் எல்லாமே சென்ட் பண்ணுவாங்க. ஃபீஸ் பே பண்ணணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இந்த நம்பர் 8903302280 அப்படின்ற நம்பருக்கு கூகுள் பே இல்லைனா ஃபோன்பே மூலமாக ஃபீஸ் பே பண்ணிவிட்டு அதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அட்மின் நம்பருக்கு சென்ட் பண்ணால் போதும். அந்த பேட்சில் ஜாயின் பண்ணி விட்டுருவாங்க.
இதிலே அந்த டெஸ்ட் ஷெடியூல் எல்லாமே கொடுத்துருப்போம். இதில் என்னென்னைக்கு என்னென்ன டெஸ்ட்டு, எந்தெந்த சப்ஜெக்ட்லாம் கலந்து வரும், எவ்வளோ கொஸ்டின்ஸ், எந்த மாதிரிலாம் ஷெடியூல் போட்டிருக்கோன்னு சொல்லி ஃபுல்லாக இந்த பிடிஎஃப்பில் எடுத்து பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு நம்மளோட பேட்சில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த விஷயத்தை டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு சொல்லிடுங்க. அடுத்து இன்னொரு முக்கியமான அப்டேட்டோட சந்திக்கிறேன். நன்றி.